ஃப்ரெண்ட் வாங்க என்னோட மினி விலாக பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா சண்டே இல்லையா இன்னைக்கு. இன்னைக்கு மாவு கொஞ்சம் இருந்து தோசை மாவு அதோட சேர்த்து கொஞ்சமா கோதுமை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப போடல, பசங்களுக்கு பிடிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன், பெப்பர், ஜீரகம், ஓகே, மூணுத்தையும் சும்மா லைட்டா ஆயிலெலாம் ஊற்றல, சும்மாவே கலந்து வச்சிருக்கேன், வதக்கிட்டு வச்சிருக்கேன். இதில் சேர்த்து தோசை ஊற்றுவேன். அப்படி வதக்கிட்டு பண்ணும்போது தான் டேஸ்ட் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி தான் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் என்கிட்ட பொட்டுக்கல்ல இல்லை, அதனால முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஆனியன், உப்பு வச்சுப்பேன். மிளகாய் வச்சுக்கணும், இங்கே எடுத்து வச்சேன் காணும். ஓகே, ரெட் கலர் மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு அரைச்சிக்குவோம் உப்பு வச்சு. ஓகே, இனிமே தான் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணணும். மழை போல குமிஞ்சி இருக்கிற இந்த பாத்திரங்களை பாருங்க. இதை இனிமே தான் க்ளீன் பண்ணணும். துணியை வந்து அங்கே போட்டிருக்க வாஷிங் மிஷினில். இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே இருந்துச்சு, துணியெல்லாம் போட்டு விட்டாச்சு. இன்னும் ஒரு செட்டு இருக்குது. ஓகே, போட்டு விட்டா இன்னைக்கு வேலை ஓவர் முடிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ண வேண்டியதான். ஓகே, எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு வீடியோ போட்டேன், அப்பார்ட்மெண்ட் வைப்புன்னு சொல்லிட்டு. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம். ஓகே, அது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் இல்லை, அந்த ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே நான் இருக்கிறது ஃபுல்லாக நம்மளுது அப்பார்ட்மெண்ட், பேக் சைடு இது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மாடியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸில் புதுசாக கிரே கலரில் என்னமோ போட்டு டைல்ஸ் மாதிரி ஊற்றிருக்காங்க. என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் அது டைல்ஸ் இல்லை, கலர் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குங்க அப்பார்ட்மெண்ட். எங்கள் வீட்டுக்குள்ளே நான் கலர் பண்ணல. எங்கள் வீட்டுக்குள்ளேனா கேட்டுக்குள்ளார கொஞ்சம் இடம் இருக்கும். எங்கள் வீடு மட்டும் அப்படி இருக்கும். ஓகே, ஒரு 4-5 வீடு மட்டும் அப்படி இருக்கும். ஃப்ளோருக்கு ஒரு வீடு. ஸோ அங்கே வந்து இன்னும் பெயிண்ட் பண்ணலை. போய் 2-3 வாட்டி கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். வரேன்னு சொல்கிறாங்க, இன்னும் வரல. இப்படி தான் இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. ஸோ வாங்க, நான் அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்டு யார் தெரியுமா, இவங்க தான். ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து கிச்சன் வேலை பார்க்குறப்ப நல்லா சூப்பராக காற்று சவுண்டு வருது இல்லையா, காற்று வருது. ஓகே, பார்க்கறதுக்கு தெரியல. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. வா, சூப்பர் வச்சுலாம் ஆனது ஆச்சு. இந்த கிஃப்ட்டு வாங்கின மீன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபுட்டு நான் தான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட். ஆமாம், 2 க்ரீன் கிங்க்கு ஆளே காணும். இந்த ஓடிட்டு இருக்காங்க பாருங்கள், 2 பேர். ஓகே, டெய்லி இவங்களுக்கு வேறு நான் ஃபுட்டு போடணும். பெயிண்ட் பண்ணணும்னு எந்த இடத்த சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டுக்குள்ளார எங்களுக்கு செப்பல் ஸ்டாண்ட்லாம் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வீட்டுக்குள்ளார கிடையாது, இங்கே மட்டும். ஸோ இதை போய் நான் 3 வாட்டி பெயிண்டர் எல்லாம் போய் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இருக்காங்க, மாப்பிள்ளை அழைக்கிற மாதிரி இவங்களே வேறு அழைக்க வேண்டியதாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சுட்டு அப்புறமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பூவெல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பெயிண்ட் பண்ணோன்னே க்ளீனாக நம்ம வச்சுக்கலாம். கீழே வச்சிருந்த கண்ணாடி எடுத்து இங்கே ஒட்டிட்டேன். அவங்க கீழே போட்டிருந்தாங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க, எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், பாய். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.